மனித கழிவை கையால் அள்ளும் முறைக்கு உச்சநீதிமன்றம் காட்டம் தெரிவித்திருக்கிறது. மனித கழிவுகளை கையால் அள்ளும் முறையை ஒழிக்க பிறப்பித்த உத்தரவுகள் மீறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா மாநில தலைமை செயலாளர்கள் மீது உச்சநீதிமன்றம் தனது காட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணத்தை 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. மனித கழிவை கையால் அள்ளும் முறைக்கு உச்சநீதிமன்றம் தனது காட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. மனித கழிவுகளை கையால் அள்ளும் முறையை ஒழிக்க பிறப்பித்த உத்தரவுகள் மீறப்பட்டிருப்பதாகவும் இதற்கு தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா மாநில தலைமை செயலாளர்கள் மீது உச்சநீதிமன்றம் தனது காட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், எந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இதனை தெரிவித்திருக்கிறது? விவரங்கள். மனித கழிவுகளை கையால் அள்ளும் விவகாரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கடுமையான உத்தரவுகளை தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த்குமார், வி.எம். பாஞ்சோலி அடங்கிய அமர்வு விசாரித்தது. உச்சநீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் பரமேஸ்வர் ராஜராகி இந்த விவகாரத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 54 பேரும் குறிப்பாக கடந்த ஆண்டில் 46 பேரும் பலியாகியுள்ளதாக தெரிவித்தார்கள். அதில் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த ஆண்டு 6 பேரும், அதற்கு முந்தைய ஆண்டில் 6 பேரும், மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 2024ஆம் ஆண்டு 14 பேரும், கடந்த ஆண்டு 3 பேரும் என பல்வேறு மாநிலங்களில் இந்த பலி என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகள் இருந்த போதிலும் கழிவுநீர் பாதைகள், வடிகால்கள், தொட்டிகளுக்குள் இறங்கும் தொழிலாளர்களின் உயிரிழப்புகள் பெருமளவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேறு வார்த்தைகள் கூறுவதென்றால், இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் கீழ்நிலை வரை சென்றடையவில்லை என்றும் போதுமான நிவாரண நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை வேண்டுமென்றே மீறியதற்காக ஏன் நீதிமன்ற அவமதிப்பை தொடங்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.